ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க இருக்கோம்னா, முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வீட்டு வரி விலக்கு அளிக்கிறத பற்றி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். நேற்று தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் சம்மந்தப்பட்ட ஒரு நிதிநிலைக்கு அறிக்கை அவங்களுக்கு வந்து பிளானிங் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 171வது அவங்க திட்டத்தில் வந்து அந்த சீனியாரிட்டியில் வந்து முன்னாள் ராணுவ வீரர்கள், அதாவது எக்ஸர்வீஸ்மென் எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, வீர் நாரிஸ், விடோஸ், அதுக்கடுத்து வந்து போரில் மீறமடைந்தவங்க, இவங்களுக்கு மட்டும்தான் வீட்டு வரி வந்து விலக்கா இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த ஜியோ வந்து பாஸ் ஆகி அது ரொம்ப வருஷமா போய்கிட்டு இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முன்னாள் ராணுவ வீரர்களும் சங்கங்களும் எல்லாரும் கோரிக்கை வச்சு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஐயா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இதை கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம துறை அமைச்சர், முன்னாள் ராணுவ வீரர்கள் துறை அமைச்சர் மையநாதன் ஐயா அவர்களும் இதை கண்டிப்பா நம்ம கூடிய விரைவில் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி போன வருஷம், அதாவது 2023ல் எல்லா முன்னாள் ராணுவ வீரர்களும் அவங்கவுங்க சொத்து வரி எவ்வளோ கட்டுறாங்க, என்ன ஏது அந்த விஷயங்களை ஃபுல்லாக சோதர் போர்டு, அவங்களோட ஜில்லா சைனிக் போர்டில் போய் சப்மிட் பண்ணிட்டு வந்தாங்க. டோட்டலாக அவங்களோட பட்ஜெட் எவ்வளோ, அதாவது எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு பட்ஜெட்டில் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானிங்காக மொத்தம் எத்தனை எக்ஸர்வீஸ்மென் இருக்காங்க, எவ்வளோ வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லாரும் போய் சப்மிட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ப்ராசஸிங்கில் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம நிதிநிலை அறிக்கை, அதாவது எவ்வளோ பட்ஜெட் ஆகும் என்ன ஆகும்னு கால்குலேட் பண்ணிட்டு இதை வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி பிளானிங் கமிஷனுக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட் அமைச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 1,20,000 முன்னாள் ராணுவ வீரர்கள் கிட்டத்தட்ட பயன்பெறுவார்கள் இந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பிளானிங் கமிஷன் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா அவங்க துறை ரீதியா எவ்வளவு பட்ஜெட் என்ன ஏதுன்னு பார்த்து அதை எப்படி பண்றது, இப்போ வந்து டைரக்டா ராணுவ வீரர்கள்னு சொன்னா சொத்து வரி கட்ட வேணாமா அப்படி பண்றதா, இல்ல அவங்க ஒன்ஸ் கட்டிட்டு கார்பரேஷனுக்கோ இல்ல பஞ்சாயத்துக்கோ அவங்க கட்டிட்டு அந்த பில்லை எடுத்துட்டு வந்து கிளைம் பண்றதா, இந்த ப்ராசஸிங் வந்து அடுத்து ஓடும். இதுக்கான முறையான ஜிஓ, முறையான அறிவிப்புகள் என்ன இன்னும் கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இப்போ மொதல் ஸ்டெப் முடிஞ்சு இப்போ 2வது ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து ஜிஓ பாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் அவங்களோட சொத்து வரி வந்து கட்ட தேவை இருக்காது. இல்லை கட்டினாலும் அதை வந்து நம்ம திரும்பி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருவாங்க. இது நம்ம யூடியூப் சேனல் மூலமா தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம துறை அமைச்சர் மையநாதன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து முதல் ஸ்டெப், இவ்வளவு நாள் எடுக்காத ஸ்டெப் அவங்க எடுத்ததுக்காக. இது வந்து எந்த ஒரு தனி மனிதனும் செஞ்சு இந்த விஷயம் நடக்கல. இது அனைவரோட கூட்டு முயற்சி. இது யாரும் தனியா கிரெடிட் வாங்கக்கூடாது. இது தப்பான விஷயம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இதை பத்தி மனு கொடுத்துருக்காங்க, இதுக்கு அப்புறமும் கொடுக்க போறாங்க. ஆனா எந்த ஒரு தனி மனிதராலையும் இந்த விஷயம் நடக்கல. இது எல்லாரோட கூட்டு முயற்சி. யாரும் அதை பத்தி கிரெடிட் வாங்கக்கூடாதுங்கிறது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். அப்படி யாராவது வாங்கினாங்கன்னா அது தவறான விஷயம். மக்கள் நீங்க அவங்கள கண்டிக்கணும். இதுதான் நான் யூடியூப் சேனல் மேல கேட்டுக்கிறேன். மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டம் வந்து நல்லபடியா முன்னாள் ராணுவ சேர்ந்தாங்கன்னா வருஷத்துக்கு அவங்களுக்கு நெருக்கி அவங்க கட்ட வேண்டிய அந்த வீட்டு வரி, ஏன்னா ராணுவ வீரர்கள்னாலே கஷ்டப்படுறவங்க தான், அவங்களுக்கு அந்த வீட்டு வரி ரசீது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விலக்கு அளிச்சிருந்தாங்க, அந்த முழுமையான திட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.